ஆர்கிடெக்சர்ல நம்ம ஒரு பெருமையை பேசுறதே ஆத்தங்குடி டைல்ஸ் தான். அதே பேட்டர்ன்ல விட்ரிஃபைட் டைல்ஸ் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம ஒரு மண் எடுத்து கைப்பட பண்ணனால செம எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஆனா விட்ரிஃபைட் டைல்ஸ் ஒரு டிஜிட்டலி பிரிண்டட் ஃபேக்டரி ஃபினிஷ் ப்ராடக்ட். யூஸ் பண்ணாம இருந்தாலும் டைரக்ட் சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் ஆத்தங்குடி டைல்ஸ் ஈஸியா ஃபேட் ஆகிடும். சோ ஹை மெயின்டெனன்ஸ். ஆனா விட்ரிஃபைட் டைல்ஸ் ஈஸி மெயின்டெனன்ஸ். நேச்சுரல் ஆக்சைட்ஸ்ல பண்ணதுனால ஆத்தங்குடி டைல்ஸ்ல நடக்கிறப்போ கால்வலி இருக்காது. இதுக்கு மெயின் ரீசனே ஆத்தங்குடி டைல்ஸ் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி செட் ஆகிடும். ஆனா இதை எதையும் விட்ரிஃபைட் டைல்ஸ்ல எதிர்பார்க்க முடியாது. ஆத்தங்குடி டைல்ஸ் வெட் ஏரியாஸ்ல யூஸ் பண்ண முடியாது. சோ அதுக்கு பெட்டர் சாய்ஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். ஆத்தங்குடி டைல்ஸ்க்கு ரேட் கம்மி ஆனா லேயிங் சார்ஜஸ் ஜாஸ்தி அண்ட் விட்ரிஃபைட் டைல்ஸ்க்கு ரேட் ஜாஸ்தி ஆனா லேயிங் காஸ்ட் கம்மி தான். நம்ம ஒரு பாரம்பரியம் அண்ட் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸா யூஸ் பண்ணுங்க. எனக்கு அதே ட்ரெடிஷனல் டச் வேணும் ஆனா மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க விட்ரிஃபைட் டைல்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா என்னதான் சொன்னாலும்